தற்காலிக பொதுச் செயலாளர்னு சொல்றாரு. நீங்க எடுத்த நடவடிக்கை ஏற்கனவே இது 6 பேர் 7 பேர் இதுல போட்டு இருக்கிறாங்க. அதனால இவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான், சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படிங்கிறார். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா? நீங்க கேள்வி கேட்கறீங்களே, ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது, அது வேண்டாங்க. நீங்க வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன், புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்றாரு. அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம். உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி, தேர்தல் ஆணையம் எப்படி, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும். ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு, 2024 தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. தீர்மானத்துக்கு கையெழுத்திட்டாங்க. அதே போன்று கட்சி அலுவலகத்துல போய் தரகரவா தாக்குதல் நடத்தினாங்க. இப்படிப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற செங்கோட்டையனோட முடிவு எதை நோக்கி சார் இருக்கு? குறிப்பா கட்சியை வழிபடுத்தணும் இருக்கா? உங்களுடைய வளர்ச்சி பிடிக்கலையா? பிடிஎம் சார் அவெல்லாம் திமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முந்தைய கிட்டத்தட்ட 20 நிமிடம் தலைமை கழகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஆமா, நிரூபி. எப்படி ஏடிஎம்னு நிரூபி? நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பத்தி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா? இப்போ நான் டிவியில் அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தேன். கெடு விதிக்கலன்னு சொன்னார். செல்போனை கூட ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலை இருக்கின்றவர்களை ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி. இது யார் போய் பேசுறா, யார் உண்மை பேசுறான்னு ஊடகம் பத்திரிகை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக சரியில்லாம ஒரு சூழ்நிலை தான் பார்த்துட்டோம். அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் இருந்தோம். இறுதியாக இன்றைக்கு கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது.